பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் விசாரணைகள் மற்றும் தீர்மானங்களை ஆட்சேபித்து பிரதம நீதியரசர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிரதிவாதிகளுக்கு அறிவித்தல் பிறப்பித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் எஸ் ஸ்ரீஸ்கந்தராஜா, நீதிபதிகளான அனில் குணரத்ன மற்றும் AWA சலாம் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாமினால் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட குறித்த மனு மீதான உத்தரவு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள சபாநாயகர் மற்றும் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற பொதுச் செயலாளருக்கு அறிவித்தல்களை அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க சார்பில் நீலகண்டன் சட்டத்தரணிகள் நிறுவனம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தது. பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் அறிக்கை மற்றும் அதன் தீர்மானங்களை ரத்து செய்து உறுதிக்கேள் எழுத்தாணை பிறப்பிக்குமாறு பிரதம நீதியரசர் தமது மனுவில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அத்தோடு குறித்த விசேட தெரிவுக்குழுவின் அறிக்கை மற்றும் தீர்மானங்களை அடிப்படையாக கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதனை தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்குமாறும் பிரதம நீதியரசர் தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பிரதிவாதிகளால் தயாரிக்கப்பட்டுள்ள அறிக்கை மற்றும் அதன் தீர்மானங்களுக்கு அமைய தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வழக்கை நீதிமன்றம் விசாரித்து உறுதிகள் எழுத்தாணை ஒன்றை பிறப்பித்தால் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கை செல்லுபடியாகாது என்பதே நீதிபதிகள் வழங்கியுள்ள தீர்ப்புக்கு அமைய நீதிமன்றத்தின் நிலைப்பாடாக அமைந்துள்ளது. இதற்கமைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தமக்கு தெளிவூட்டல்களை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மனுதாரரின் உரிமைகளை மீறும் வகையில் செயற்பட வேண்டாம் எனவும் அநீதி ஏற்படும் வகையில் செயற்பட வேண்டாம் எனவும் கோரிக்கைகள் குறித்து விசாரணை நிறைவு பெறும் வரை மனுதாரரின் உரிமைகள் மீறப்படாத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உரிய அதிகாரிகள் தமக்கு தெளிவூட்டல்களை வழங்க வேண்டும் எனவும் மதிப்புக்குரிய மேன்முறையீட்டு நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. நீதிமன்றத்தில் உள்ள மேற்கோள்களை பொருட்படுத்தாது தீர்ப்பொன்று வழங்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் நீதிமன்றம் வழங்குகின்ற தீர்ப்பினால் நிலைமையை மாற்றக்கூடிய சூழல் ஏற்பட்டால் சிக்கல் நிலை உருவாகலாம் என்பதனால் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதனை சுட்டிக்காட்டியுள்ளது. அதுவே நீதிமன்றத்தின் உத்தரவாக அமைந்துள்ளது. இந்த வழக்கு விசாரணை ஜனவரி மாதம் 3ஆம் தேதி நடைபெற உள்ளது.